الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون. صدق الله العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم: الماء فحفر بئرا وقال هذه لأم سعد، أو كما قال عليه الصلاة والتسليم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر جيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குவோமாக. சலாத்தும் சலாமும் ஹஜ்ரத் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபௌ தாபீன்கள், இமாம்கள், இன்று உலகத்திலே பல்வேறு பகுதியில் வாழக்கூடிய முஸ்லிம் சமுதாய மக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகைக்காக முன்னமே வந்து அமர்ந்திருக்கிற நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நீங்கா நிலவட்டுமாகுக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் குன்றாத மன நிம்மதியையும் சம்பூர்ணமான ஈமானிய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. அன்பான பெருமக்களே, இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசு முஸ்லிம்களின் மீது பல்வேறு தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி கொண்டே வருகிறது. அந்த வரிசையில் சமீபத்தில் இஸ்லாமிய சமூகத்தின் மீது தொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய மறைமுக போராக நாடாளுமன்றத்தில் வக்ஃப் சட்டங்களுடைய திருத்தங்களை நாங்கள் மசோதாவாக தாக்கல் செய்கிறோம் என்ற செய்தி வெளிவந்ததுதான் மிகப்பெரிய பேரதிர்ச்சியாக ஊடகங்கள் அனைத்திலும் பேசப்பட்டு இந்தியா முழுக்க முஸ்லிம்களை ஒரு நாணயம் இல்லாதவர்களை போன்று மிகப்பெரிய அளவிலே சித்தரிக்கக்கூடிய ஒரு நாடகம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, பொதுவாகவே சட்ட திருத்தங்கள் என்பது இயல்புதான், அதை யாரும் மறுக்க முடியாது. ஒரு சட்டம் இன்றைக்கி சொல்லுவோம், அது நடைமுறைப்படுத்தி பார்ப்போம், நமக்கு சரியாக வராது, நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு சொன்னால் அந்த சட்டத்தை நம்மளே மாற்றுவோம். ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கிறோம், ஒரு 50 பேர் நம்மள்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு சட்டம் போடுவோம், மாற்றுவோம். மனிதர்களுடைய மூளைகளிலே ஏற்படக்கூடிய சட்டங்கள் எதுவுமே முடிவானது என்று சொல்ல முடியாது, அப்பப்போ மாற்றுறது உள்ளதுதான். ஏன் குர்ஆன் ஷரீஃபே இறங்கி கொண்டிருந்த காலத்தில் முதல்ல ஒரு ஆயத்து இறங்கும், சில காலம் அது அமலிலே இருக்கும். நபி அவர்கள் இருக்கிற காலத்தில்
பிறகு ரப்புல் ஆலமீன் இந்த சட்டம் வேண்டாம் என்று அந்த ஆயத்தை எடுத்துவிட்டு வேறு ஆயத்தை கொடுப்பார். தஃசீர்கள் அதுக்கு பேர் நாசிஹ் மன்சூஹுன்னு பேர். சட்டத்தை மாற்றிய வசனம், மாற்றப்பட்ட வசனம் அப்படின்னு அதுக்கு பேர். இது நபி அவருடைய ஹயாத்துடைய காலம் வரைக்கும் இருந்தது. நபி அவருடைய ஹயாத்துக்கு பின்னால் குர்ஆனில் எந்த மாற்றமும் கிடையாது. அல்லாவுக்கு தெரியாதா? முதல்ல ஒரு சட்டத்தை போட்டால் இது சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழித்து மாற்றுறாரு. அல்லாவுக்கு தெரியாதா ரெண்டாவது சட்டம் தான் நிலைபடும்னு? தெரியும். இருந்தாலும் இப்படி மாற்றங்கள் என்பதை மனிதர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ரப்புல் ஆலமீன் தன்னுடைய வசனத்தை கூட ஒன்றை இறக்கி வைத்து சில காலம் கழித்து அதை மாற்றி அமைத்து ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்குகிறார். இப்போ மாற்றம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இந்திய அரசியல் சாசனங்களே பல நேரங்களில் திருத்தப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய தனி பிரிவுகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர்களுக்கு அதற்கான அதிகாரம் இருப்பதாக அரசியல் சாசனமே சொல்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, இஸ்லாமிய சமூகத்தை குறிவைத்து ஒரு சட்டத்தை கையில் எடுத்து ஒரு திருத்தம்னா பரவாயில்லை, 2 திருத்தம்னா பரவாயில்லை, சற்றேறக்குறைய 40 திருத்தங்களை ஏற்படுத்தி அந்த சட்டத்தின் அசலே சிதைவு ஏற்படுகிற அளவுக்கு, முற்றிலுமாக மாறுகிற அளவுக்கு ஒரு மோசமான ஒரு நிலையை நாடாளுமன்றத்திலே மசோதாவாக தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் எதிர்கட்சியாக இருந்தவர்களும் சரி, ஆளுங்கட்சியிலே கூட்டணியிலே வகித்து கொண்டிருப்பவர்களும் சரி, பல்வேறு எதிர்ப்புகளை வெளிப்படுத்தி இறுதியாக நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவுக்கு அந்த மசோதா அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லா கட்சியில் உள்ளவங்களும் அதில் இருப்பாங்க. நீங்கள் ஆலோசனை பண்ணி இந்த சட்டம் சரியான எங்களுக்கு அறிக்கை கொடுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் அமல்படுத்துகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படியோ ஒன்று, நிச்சயமாக அந்த சட்டம் அவர்கள் நினைத்தது நிறைவேறப் போவதில்லை என்பது நிதர்சனமான உண்மை. ஆனால் எல்லோருடைய வாயிலும் இஸ்லாமியர்களை பற்றியும் இஸ்லாமியர்களுக்காக ஒதுக்கப்பட்ட சொத்துக்களை பற்றியும் தவறான ஒரு எண்ணத்தை விதைத்து நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அதுதான் யதார்த்தம். இந்த போக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வக்ஃபு சம்பந்தமான சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்வது முக்கியமான கடமையாக இருக்கிறது. நம்ம சாதாரணமாக எல்லாருமே சொல்கிறோம், இது அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யப்பட்டது, அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யப்பட்டது அப்படின்னு. வக்ஃப் என்பது ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு முன்னர் அரபுகளிடத்திலே அது பழக்கத்தில் இருக்கவில்லை. நபி அவர்கள் தான் அதை ஏற்படுத்துகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அதற்கான சட்டதிட்டங்களும் ஏற்படுத்தப்பட்டு விட்டது. எல்லாமே தெளிவாக இருக்கு. வக்ஃபு சம்பந்தமான செய்திகள் என்பது முஸ்லிம்களை பொறுத்தளவுக்கு மார்க்கத்திலே ஒரு அங்கம். அது அந்த அங்கத்திலே யார் கை வைத்தாலும் முஸ்லிம்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள். இது மட்டும் இல்லை, தொடர்ந்து வரலாறுகளை எடுத்து பார்த்தா இப்போது இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய கட்சி மாத்திரமல்ல, கடந்த கால வரலாறுகளிலும் பல செய்திகள் நடந்திருக்கிறது. அவ்வப்போதெல்லாம் இஸ்லாமியர்கள், மார்க்க அறிஞர்கள் அதற்கான குரலை எழுப்பி தங்களுடைய நியாயத்தை எடுத்து வைத்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இஸ்லாம் வக்ஃப் என்ற வார்த்தையை எப்படி கையாளுகிறது? இந்த செய்திகளை பார்த்துக்கிட்டே வந்தேன் மீடியாவில். அப்போ அதில் ஒரு லேடி விஷயமே புரியாமல் பேசுகிறாங்க. பேசிக்கிட்டே வரும்போதே வக்ஃப் என்றால் சொத்து என்ற அர்த்தம் அப்படின்னு கடந்து போகிறாங்க. அப்படி அர்த்தம் கிடையாது. இப்போ அசலே புரியாமல் எத்தனையோ விஷயங்களை மக்களுக்கு பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அரபியில் வக்ஃப அப்படின்னா நின்றான் அப்படிங்கிற அர்த்தம். வக்ஃப் 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 அப்படின்னா நிறுத்தி வைத்தல் அப்படிங்கிற அர்த்தம். இஸ்லாமியர்கள் தங்களுக்குரிய சொந்த சொத்துக்களை தங்களுடைய பாரம்பரியத்தின் மூலமாக தான் சம்பாதித்த, தனக்கு அன்பளிப்பாக கிடைத்த சொந்த சொத்துக்களை சமூகத்திற்கு செலவழிப்பதற்காக அந்த சொத்தை நிறுத்தி வைப்பார்கள்.
எப்படி நிறுத்தி வைக்கிறது அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த சொத்தை யாரும் விற்க முடியாது, யாரும் வாங்க முடியாது, யாரும் அதை பிறருக்கு அன்பளிப்பு செய்ய முடியாது. அதிலே இருந்து பெறக்கூடிய பிரயோஜனங்களை எந்த நோக்கத்திற்காக எழுதி வைத்திருக்கிறார்களோ அந்த நோக்கத்திற்கு மாத்திரமே செலவழிக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் வக்ஃப்னு பேர். வக்ஃப்னா என்ன? என்னுடைய சொத்தை நான் அல்லாஹ்வுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த சொத்தை யாரும் விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது. என்னுடைய வாரிசுகளே பின்னாடி வந்து அதை எனக்கு கொடுத்துருங்க, எங்கள் அத்தா எழுதி வச்சதானே அப்படின்னு கேட்கக்கூடாது. அதை எதுவுமே செய்யக்கூடாது. எந்த நோக்கத்திற்காக எழுதப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக மாத்திரமே அதை நாம் செலவழிக்க வேண்டும். முஸ்லீம்களுடைய வக்ஃபு சொத்து இருக்கிறதே, இவங்களுக்கு ஏன் கண்ணில் உறுத்துதுன்னு சொன்னால், இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பொது நிறுவனங்களின் சொத்துக்களில் அதிகமாக இருக்கக்கூடிய சொத்து 3வது இடத்துல வக்ஃபு சொத்துக்கள் தான். ஏகப்பட்ட நிலங்கள் இருக்கிறது. ரயில்வே துறைக்கு இருப்பதை போல அதே போன்று வக்ஃபு சொத்துக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறது. ஒரு காலம் இருந்தது, நிலங்கள் எல்லாம் மதிப்பில்லாமல் இருந்தது. ஏக்கர் கணக்கில் மொத்தமாக அல்லாஹ்வுக்காக நான் கொடுக்கிறேன் என்று தானம் செய்திருக்கிறார்கள். நம்ம சொத்து யாரும் அரசாங்கத்தினுடைய சொத்தோ அல்லது மற்றவருடைய சொத்தோ அல்ல. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய பள்ளிவாசல்களாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய தர்காக்களாக இருக்கட்டும், நம்முடைய மதரசாக்களாக இருக்கட்டும், எங்கேயுமே பொது இடத்துலையோ புறம்போக்கு இடத்துலையோ இருக்காது. ஒரு சின்ன பள்ளிவாசலாக இருந்தாலும் 10க்கு 10 உள்ள பள்ளிவாசலாக இருந்தாலும் ஒரு சின்ன ரூம் மாதிரி இருந்தாலும் யாராவது ஒருத்தர் மொத்தமாக கொடுத்துருப்பாங்க, அல்லது யார்கிட்டையாவது ஆளுக்கு 1000-2000 வாங்கி அந்த பணத்தை அந்த இடத்த ரிஜிஸ்டர் பண்ணி கிரயம் பண்ணி அதுக்கப்புறம் தான் பள்ளிவாசல். குறை சொல்கிறது நோக்கம் அல்ல. மரத்தை பார்த்த உடனே துணியை சுற்றி அங்கே கல்லை நட்டி பத்தியை பொருத்தி வச்சு கோயிலாக உருவாக்குற சமூகம் அல்ல இஸ்லாமிய சமூகம். எல்லாத்துக்குமே பதிவு இருக்கும். ஹுமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்த செய்தி அது. மக்காவில் இருந்து மதீனாவுக்கு நபி அவர்கள் வருகிறார்கள், ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிலே தங்கி இருக்கிறார்கள். பக்கத்திலே ஒரு இடம் இருக்கிறது, அங்கே மஸ்ஜிது நபவி கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். நபி நினைத்தால் சஹாபாக்களை வைத்து கட்டி இருக்கலாம். நபி என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த இடம் யாருக்குரியதுன்னு கேட்டாங்க. 2 அனாதை சிறுவர்கள் வந்தாங்க. அதற்குரிய காசு சஹாபாக்கள்கிட்ட இருந்து பெற்று கொடுத்து அதற்கு பிறகு அந்த இடத்துல மஸ்ஜித் நபியை உருவாக்கினார்கள். அந்த முன்மாதிரி நமக்கு இருக்கிறது. எங்க வேணாலும் போய் பாருங்க, யார்கிட்ட வேணாலும் தலை நிமிர்ந்து சொல்ல முடியும். இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலங்கள் அடுத்தவருடைய இடத்தில் என்னைக்குமே இருக்காது. புறம்போக்கு நிலமாக இருக்காது. பொதுவாக உள்ளவர்கள் பயன்படுத்தக்கூடிய நிலமாக இருக்காது. முஸ்லிம்களுடைய உழைப்பை சிந்தி, வியர்வையை சிந்தி, அவர்களுடைய பொருளாதாரத்தை கொட்டி திரட்டிய நிலங்களாகத்தான் இருக்கும். அப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் கவனமாக இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் சொத்துக்கள், வக்ஃபு சொத்துக்கள், இந்தியாவினுடைய பொது நிறுவனங்களிலே 3வது இடத்தில் அதிகமான நிலங்கள் இருக்கிற காரணத்தினால் அதன் மீது அவர்களுக்கு ஒரு பார்வை வருகிறது. கோடிக்கணக்கான காசு, மதிப்பு அவ்வளவு கூடுதலாக இருக்கிறது. இதை மொத்தமாக ஆட்டையை போட்டுடலான்னு நினைக்கிறாங்க. இந்த தேசத்தினுடைய சொத்துக்களையே விற்று எல்லாத்தையும் தனியார் மயமாக்கி காசு பார்த்து கட்சிக்கு நிதி திரட்டிய அவர்கள் எப்படி இதை கை வைக்காமல் இருப்பார்கள்? முஸ்லிம்களின் மீது திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறான வன்மமான பிரச்சாரங்களிலே இதுவும் ஒன்று. 40 சட்டங்களை திருத்தமாக கொண்டு வருகிறார். இஸ்லாம் மிக தெளிவாக இருக்கிறது. மார்க்க சட்ட நூல்கள், ஃபிக்ஹ் நூல்களிலே ஒரு செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு வார்த்தை வருகிறது, நஸ்ஸுல் வாகிஃபி கனஸ்ஸி ஷாரிஇ. நஸ்ஸுல் வாகிஃபி கனஸ்ஸி ஷாரிஇ. வக்ஃப் செய்தவர், ஒரு பொருளை தானமாக அல்லாஹ்வுக்காக கொடுத்தவர், எந்த நோக்கத்திற்காக வேண்டும் என்று கொடுத்தாரோ அந்த நோக்கத்திற்கு தான் பயன்படுத்த வேண்டும். அவர் சொன்ன வாசகம் எப்படி தெரியுமா? கனஸ்ஸி ஷாரிஇ, அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதை போன்று என்று ஃபிக்ஹிலே வருகிறது. சொல்றது புரியுதா? ஒரு குர்ஆனை ஒருத்தர் வாங்கிட்டு வர்றாரு. இந்த குர்ஆனை பள்ளிவாசலில் வைத்து ஓதுவதற்காக வக்ஃப் செய்யப்பட்டது அப்படின்னு எழுதி இங்கே வச்சிடறாருன்னு வைங்க. நம்ம ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போகிறவங்களாம் பார்த்துருப்பீங்க. வக்ஃபுன் லில்லாஹி வக்ஃபுன் லில்லாஹி ரப்பர் ஸ்டாம்ப் போட்டிருப்பாங்க அந்த குர்ஆன் ஷரீஃபில். அல்லாஹ்வுக்காக வைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் ஒரு குர்ஆன் ஷரீஃப் வாங்கிட்டு வந்து
அவர் எழுதுகிறார் அதில் முன்பக்க அட்டையில், பள்ளிவாசலில் வைத்து ஓதுவதற்காக வக்ஃப் செய்யப்பட்டது என்று எழுதினால் அந்த குர்ஆன் ஷரீஃபை பள்ளிவாசலில் வைத்து மட்டும்தான் ஓத வேண்டும். 2வது மாடியில் இருக்கிற என்னுடைய ரூமுக்கு நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி இல்லை. ஏன்னா அது பள்ளிவாசல் கிடையாது. பள்ளிவாசல்ல வச்சு ஓதணும்னு அவர் எழுதினார்னா அதுதான் சட்டம். அவர் சொன்ன வார்த்தை குர்ஆனும் ஹதீஸும் எப்படி நீங்களும் நானும் நினைத்தால் மாற்ற முடியாதோ அதே போன்று அந்த வாக்கிஃபின் வார்த்தையை மாற்றுவதற்கு எவருக்கும் அதிகாரம் இல்லை. வாக்கிஃப்னா அன்பளிப்பு செய்தவர், வக்ஃப் செய்தவர், அவரின் வார்த்தைக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் இருக்கிறது. குர்ஆன் ஹதீஸினுடைய ஆய்விலே இருந்து மார்க்க விற்பன்னர்கள் எழுதி வைத்திருக்கக்கூடிய மார்க்க சட்டம் இந்த அளவு தெளிவாக இருக்கிற போது அடுத்தவர்களுடைய நிலங்களை அபகரிக்க வேண்டிய நிலை முஸ்லிம்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? முஸ்லிம்களின் மீது கடுமையான வெறுப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வக்ஃப் போர்டில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் அதிகாரிகளாக நியமிக்கப்படுவார்கள். முக்கிய முடிவை எடுப்பதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்ற ஒற்றை வார்த்தையே நம்முடைய சொத்துக்கள் அனைத்தையும் அபகரிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய அச்சாணியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வக்ஃப் போர்டு சொல்லும் இது வக்ஃப் நிலம் அப்படின்னு. ஆனால் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்லுவார் இது இல்லை அரசாங்கத்தின் நிலம்னு சொல்லி கையெழுத்து போட்டால் அவ்வளோதான். எந்த பள்ளிவாசலை வேணாலும் எந்த மதரசாவை வேணாலும் அவங்க எடுத்துக்கலாம். இத்தனை வருஷமாக போராட வேண்டியதில்லை. பாபர் மசூதி போட்ட இடங்களுக்கு போராடின மாதிரி போராடலாம் வேண்டியதில்லை. அகழ் ஆய்வுலாம் தேவையே இல்லை. அவர் ஒரு கையெழுத்து போட்டால் போதும். ஒரு 7 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் இப்படித்தான் அப்படின்னு அவர் கையெழுத்து போட்டு இது அரசாங்கத்துடைய நடந்துதான் ஆவணங்கள்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று தயாரித்து போட்டால் முஸ்லீம்கள் யாரும் எதுவும் பேச முடியாது என்ற மோசமான நிலையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது அந்த சட்டம். எவ்வளவு பெரிய மோசம் என்று பாருங்கள். முஸ்லிம்களுடைய நெஞ்சிலே குத்துவதற்காக கடுமையான முயற்சியிலே கூட்டணி அரசாங்கமாக இருக்கிற போது இந்த பாடு. தனி மெஜாரிட்டியில் வந்தால் இதுக்குள்ள என்னவெல்லாமோ நடந்திருக்கும். நம்முடைய எந்த பிரார்த்தனையும் நம்முடைய எந்த வேண்டுதலையும் ரப்புல் ஆலமீன் வீணாக்கவில்லை. அனைத்திற்கும் பலன்களை கொடுத்து கொண்டே இருக்கிறான். மார்க்கத்தினுடைய விஷயங்கள் வெளிவருகிற போதெல்லாம் மார்க்கத்துக்கு எதிராக ஆட்சியில் இருப்பவர்களோ அல்லது அதிகாரத்தில் இருப்பவர்களோ அல்லது யாராக இருந்தாலும் அதை பேசுகிற போதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்திருப்பீர்கள், மிம்பரோடு மிஹ்ராபோடு ஊர் உலகத்தினுடைய வழக்குகள் தெரியாமல் ஏதோ ஜுப்பாவோடு தஸ்பீஹோடு மஸ்ஜிதுகளோடு அடங்கி கிடக்கக்கூடிய இமாம்களாக இருப்பவர்கள், ஆலிம்களாக இருப்பவர்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் ரப்புல் ஆலமீனுடைய ஒரு மிகப்பெரிய உதவி இது போன்ற நேரங்களிலே சத்தமில்லாமல் சில யுத்தங்களை ஆலிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உலமாக்களுடைய பங்களிப்பு இருக்கிறதே சாதாரணமான விஷயம் அல்ல. 80களிலே ஒரு சட்டம் வந்தது, ஒரு மசோதா தாக்கலானது. உங்களுக்கு நினைவு இருக்கும், ஷாபான் வழக்கு என்றதற்கு பெயர். ஒரு முஸ்லிம் பெண்மணி ஷாபான் என்று அவருக்கு பெயர், விவாகரத்து பெற்றுவிட்டார். விவாகரத்து பெற்றதற்கு பிறகு ஜீவனாம்சம் வேண்டும் என்று நீதிமன்றத்தை நாடுகிறார். எப்போ? ஆயுள் முழுக்க ஜீவனாம்சம் வேணும். முதல்ல சட்டம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கணவனும் மனைவியும் குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்போ தலாக்கு ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால், பல்வேறு வாத விவாதங்கள், மஜ்லிஸ்கள், அமர்வுகள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம், பிரச்சனைகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் இனி வாழ வழியே இல்லை என்ற நிலை வந்து தலாக்கு ஏற்படுமானால் அவர் இத்தாவில் இருக்கிற காலம் வரை கணவன் அவளுக்கான எல்லா உதவிகளையும் செய்ய வேண்டும். அதுக்கு பிறகு ஜீவனாம்சம். ஆனால் அந்த ஷாபான் கேட்ட விஷயம் என்ன தெரியுமா? ஆயுள் முழுக்க எனக்கு ஜீவனாம்சம் வேண்டும் என்று. அதற்கான சூழ்நிலை பேசப்பட்டு கொண்டிருந்தது. கொடுத்துடலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது தானே நம்மளும் அதை தேடி பார்ப்போங்கிற ஒரு சிந்தனை வரும். ஏன் இஸ்லாம் அப்படி சொல்கிறது? யோசித்து பார்த்தாலே மேலோட்டமாக பார்த்தா தப்பு மாதிரி தான் தெரியும். ஏன்னா ஒரு 10 வருஷம், ஒரு 15 வருஷம் வாழ்ந்த பெண்ணு 2-3 குழந்தைகளை பெற்றெடுத்துருக்கலாம். திடீர்னு இப்போ கணவன் வேணான்னு சொல்கிறான், விவாகரத்து பண்ணுறான். அவள் எங்கே போவா? நிற்கதியாக தானே இருப்பாள். அப்போ ஆயுள் முழுக்க அவளுக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணுங்கிறது சரிதானே அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமாக தெரியும். ஆனால் இஸ்லாம் இந்த சட்டத்தை சொல்கிறது, இத்தாவுடைய காலம் மாத்திரமே ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இத்தாவுடைய காலத்தை தாண்டியும் ஜீவனாம்சம்
முதல் கணவனிடமிருந்து வந்து கொண்டிருந்தால் இந்த பெண் தவறான பாதைகளில் நிறைய செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா. காசு வரும், ஃப்ரீயாக வந்துடும். கணவனுக்கும் இந்த பெண்ணுக்கும் இப்போ சம்மந்தமே இல்லை, அதான் விவாகரத்து ஆயிடுச்சு இல்லை. அப்போ கட்டுப்பாடு இருக்காது. ஃப்ரீயாக காசை வாங்கிக்கிட்டு எங்கே வேணாலும் போவாங்க, எப்படி வேணாலும் வாழ்வாங்க. இஸ்லாம் அதை கூடாது இருக்கிறது. இஸ்லாம் மறுமணத்தை வலியுறுத்துகிறது. உனக்கு 40 வயசாக இருந்தால் என்ன, கணவன்ட்டு விவாகரத்து ஏற்பட்டுச்சா, 3 மாத காலம் ஜீவனாம்சம் வாங்கிட்டியா, அடுத்து உனக்கு தோதுவான ஒரு 50 வயசில் ஒரு 45 வயசில் ஒரு கணவனை பார்த்து திருமணம் முடித்து பழைய குடும்ப வாழ்க்கையோடு கட்டுப்பாடோடு நீ வாழ வேண்டும். அப்போ உனக்கு அவர் காசு கொடுப்பாரு, அவருடைய கட்டுப்பாடு இருக்கும் என்று மறுமணத்தை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. இவ்வளவு பெரிய தத்துவத்தை உள்ளே வைத்திருக்கிற போது காலம் முழுக்க ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டும் என்று எப்படி சட்டம் இயற்ற முடியும்? ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது 80களிலே. திருநெல்வேலி போன்ற இடங்களிலே ஷரியத் பேரணி என்று முஸ்லிம்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் போனார்கள். அந்த நேரத்தில் திரு ராஜீவ் காந்தி பிரதமராக இருந்தார். அவர்கிட்ட போய் சொல்லணும் செய்தியை, பார்லிமெண்ட் கூட போகுது, உலமாக்கள்கிட்ட இருந்து டைம் கேட்குறாங்க. அவர் டைம் இல்லைன்ட்டார். ஆனாலும் நல்ல மனிதர். நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, நம்ம எந்த கட்சியை சார்ந்தவங்களும் கிடையாது, ஒரு விஷயத்தை விளக்குறதுக்காக சொல்கிறேன். கடைசியில் அவர் சொன்னார், என்னுடைய வீட்டில் இருந்து பார்லிமெண்ட்டுக்கு நான் போகிறப்போ என் கூட ஒரே ஒரு ஆலிம் காரில் வரலாம், அவ்வளோதான் டைம், வேறு டைமே கிடையாது. சரின்னு ஏற்றுக்கிட்டு வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆலிம், பேர் வேண்டாம் தவிர்த்துருவோம், ஒரு மிகப்பெரிய ஆலிம் அவருடைய வீட்டில் இருந்து, பிரதமருடைய வீட்டில் இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும் காரில் ஒன்றா போனாங்க. ஒரு அரை மணி நேரம் பயணம், அவ்வளவுதான். அதுக்குள்ள பல 100 பக்கங்களில் சொன்ன சட்டங்களின் சாரத்தை சொல்லி அவருக்கு புரிய வைத்து அந்த சட்டம் நிறைவேறாமலேயே ஷரியத் சட்டம் பாதுகாக்கப்பட்டது. எவ்வளோ பெரிய விஷயங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த நாட்டிலே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் சிஏஏ, என்ஆர்சி போன்ற சட்டங்களை அமுல்படுத்த வேண்டும் என்று அமுல்படுத்திய சட்டங்களை இயற்றிய அந்த நேரத்தில் நம்ம எல்லாத்துக்கும் நினைவு இருக்கும், பல்லாயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் தெருவில் நின்றோம், போராடி கொண்டிருந்தோம். கொரோனாவுடைய முந்தைய காலங்களிலே கடுமையாக வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தர், நான் அரசியலுக்கு வாரேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வராமலே போயிட்டார்ல, அதுதான் ஸ்டாரு, பேரை வேண்டாம், அவரை போய் உலமாக்கள் சந்திச்சாங்க. விமர்சனங்கள் வந்தது, இவரை போய் ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரங்களில் யார்கிட்ட போய் பார்த்தா அந்த செய்தி மேலிடம் வரைக்கும் போகும்னு சொல்லி தெரியுமோ அவர்களை போய் சந்திப்பதில் தவறில்லை. தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா அவரை போய் பார்த்தாங்க. யாரை பார்த்தாங்கன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அவரை போய் பார்த்தாங்க. பார்த்த உடனே அவர் அதுக்கு பிறகு எந்த மேடைகளிலும் இந்த சட்டங்களின் மூலமாக முஸ்லிம்களுக்கு பாதிப்பில்லை என்று சொல்வதை தவிர்த்தார். அது ஒரு முக்கியமான செய்தி. அதே போன்று இந்த வக்ஃபு சட்டத்தினுடைய சூழ்நிலை வந்தபோது ஆந்திராவில் இருக்கக்கூடிய உலமாக்கள் அங்கே உள்ள முதலமைச்சரை போய் முறையாக சந்தித்து விட்டார்கள். அனுமதி பெற்று அவர்கள் முழுக்க பேசி இதில் என்ன சாதக பாதகங்கள் இருக்கிறது என்பதை அனைத்தையும் முழுமையாக எடுத்துச் சொல்லி இந்த சட்டம் அமல்படுத்தப்படுமானால் முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் முழுமையாக சூறையாடப்படுவதை தவிர வேறு வழி இல்லை என்பதை தெளிவாக பேசியிருக்கிறார். இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தரை வச்சுக்கிட்டு தான் நீ ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறார், நீ எப்படி பண்ணிடுவோன்னு பார்க்கலாம். அவர் சாதாரணமானவர் அல்ல, அவருக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, அவர் சாதாரணமானவர் அல்ல. ஒன்றிய அரசினுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அரசினுடைய கூட்டணியில் இருந்து கொண்டே ஆந்திராவிலே முஸ்லிம்களுக்கு இட ஒதுக்கீடு உண்டு என்பதை பகிரங்கமாக அறிவிப்பு செய்து முஸ்லிம்களுடைய வாக்குகளை பெற்று முதலமைச்சராக இருக்கக்கூடியவர். அவரை போய் பார்த்திருக்கிறார், அவர் அதற்கு ஆவணம் செய்வதாக சொல்லியிருக்கிறார். தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் யோசிக்க வேண்டிய செய்தி இதுதான். வக்ஃப் என்பது யாரோ ஒருவர் உருவாக்கி வைத்ததல்ல, பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்து இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் வஃபாத் ஆயிட்டாங்க நபியினுடைய காலத்தில். வஃபாத் ஆனப்போ ஸஅத் ஊரில் இல்லை, வெளியூருக்கு வியாபாரத்துக்கு போயிருந்தார். எல்லாம் ஊரில் இருக்கவங்களாம் சேர்ந்து அடக்கம் பண்ணிடுவாங்க. இப்போ மாதிரி தொலைபேசியில் சொல்லி ஃபோனில் சொல்லி அவரை வர வச்சு ஃப்ளைட்டில் வர வச்சா பார்க்க முடியும், எல்லாம் அடக்கம் பண்ணிட்டாங்க. அவர் வந்தார், கொஞ்ச நாள் கழித்து வந்தார், நபிகிட்ட வந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எங்கள் அம்மா மௌத்தா போயிட்டாங்க, நான் பக்கத்தில் இல்லை, நான் இருந்திருந்தா
அவங்க ஏதாவது ஒன்று கடைசி நேரத்தில் என்கிட்ட பேசியிருப்பாங்க, என்னுடைய காசு பணங்களை நீ நல்ல வழிக்கு தர்மம் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. நான் என்ன செய்யறது, நான் பக்கத்தில் இல்லையே. ரொம்ப கவலையாக கேட்டார். நபி அவர்கள் சொன்னார்கள், அல் மா, தண்ணீர் தர்மம் செய் என்று சொன்னார்கள். ஹதீஸிலே வருகிறது, ஃபஹஃபிர பிஹ்ரன், சஅத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கிணற்றை தோண்டினார்கள். ஹாதா லி உம்மி சஅதின், இது சஅதினுடைய தாயாருக்காக வக்ஃப் செய்யப்படுகிறது என்று சொன்னார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்திலே என்ன தேவையோ தண்ணீருடைய தேவை நிறைவாக இருந்தது, தேவைப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொன்னபோது உடனடியாக செய்தார். இப்படி நபியினுடைய காலத்திலே இருந்துதான் வக்ஃப் என்பது ஆரம்பமாகிறது. மதீனாவிற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தபோது மஸ்ஜிது நபவியை விரிவாக்க வேண்டும் என்ற நிலை ஏற்பட்ட போது பக்கத்தில் இருக்கிற இடத்தையும் யாராவது வாங்கி தர்றீங்களான்னு நபி அவங்க கேட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் வாங்கி தர்றேன் யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹுடைய தூதரே என்று சொல்லிவிட்டு தன்னுடைய பணத்தை கொடுத்து வாங்கி அந்த இடத்தை மஸ்ஜிது நபவியோடு சேர்த்தார். மதீனாவிலே ஒரு கிணறு இருந்தது, ரூமா என்று அதற்கு பெயர். ஒரு யூதரிடத்திலே இருந்தது. முஸ்லிம்கள் அங்கே அதிகமான போது முஸ்லிம்கள் தண்ணீர் குடிப்பதற்கு, தண்ணீர் எடுப்பதற்கு அங்கே வரக்கூடாது என்று அவன் தடை விதித்தான். நபி அவர்களுக்கு செய்தி வருகிறது, அந்த கிணத்தை தவிர வேறு வழி இல்லை, அங்கே தான் போய் தண்ணி எடுத்தாகணும். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த கிணறை விலை கொடுத்து வாங்கி தானம் செய்வதற்கு யாரும் தயாராக இருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். அப்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்தார்கள். அந்த கிணற்றின் விலையை விட, மதிப்பை விட பல 100 மடங்கு திர்ஹங்களை அவனுக்கு சொந்தமாக கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி என்ன சொன்னாங்க தெரியுமா? முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்கள் அல்லாதவர்களுக்கும் இதை நான் வக்ஃப் செய்கிறேன் என்றார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நீ என்னை தண்ணி குடிக்க வராதன்னு சொல்ற, என்கிட்ட காசு இருக்கு, நான் வாங்கி உனக்கு தர்றேன், நீ குடி என்று சொன்னவர்கள் முஸ்லிம்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவருடைய பாசறையிலே பயின்றவர்கள். நபி அவருடைய காலத்தில் இருந்து வக்ஃபுக்கான சட்டங்கள் மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டது. ஹிஜ்ரி 7 ஹைபர் என்ற இடத்தில் போர் நடந்தது. அங்கேயும் யூதர்கள் தான் இருந்தார்கள். முஸ்லிம்கள் அந்த இடத்தை வெற்றி கொண்டு விட்டார்கள். ஏராளமான பேரிச்சம்பழ தோட்டங்கள் முஸ்லிம்களுடைய கைவசம் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் விவசாயம் பார்க்கலாம் தெரியாது. அந்த யூதர்களை கூப்பிட்டாங்க, இது உங்கள் தோட்டங்கள் தானே, இப்போ நாங்கள் வெற்றி பெற்றோம்ல, இந்த தோட்டங்களை நீங்களே வச்சுக்கோங்க. ஆனால் அதில் இருந்து ஒரு குறிப்பிட்ட மகசூலை நன்மைக்காக, ஏழைகளுக்காக, வழிப்போக்கர்களுக்காக, பாதசாரிகளுக்காக செலவழிப்பதற்கு நீங்கள் மகசூல் பெறுகிற போதெல்லாம் தர வேண்டும் என்று ஒப்பந்தமிட்டார். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வக்ஃபினுடைய சட்டம். சின்ன சின்ன விஷயங்களில் கூட மிக நேர்த்தியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதி வைத்திருக்கிறார், சொல்லி சென்றிருக்கிறார். வக்ஃபில் முஸ்லீம்களை தவிர வேறு யாரும் தர முடியாது. இப்போ ஏதாவது ஒரு டொனேஷன் யாராவது கொடுத்துடலாம், மற்றவங்க கூட கொடுக்கலாம். ஆனால் வக்ஃப் என்று வந்துவிட்டால் முஸ்லிம்கள் தான் கொடுக்க வேண்டும், அவர்களுடைய சொத்தை தான் கொடுக்க வேண்டும், முஸ்லிம்கள் தான் அதை பராமரிக்க வேண்டும். குர்ஆன் ஹதீஸில் உள்ள சட்டங்கள் சாமானிய இஸ்லாமியர்களுக்கே தெரியவில்லை, ஆலிம்களில் எல்லோருக்கும் அது புரிந்திருக்க வாய்ப்பில்லை. அப்படி இருக்கிற போது சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் அதிகாரியை அங்கே கொண்டு போட்டு அவர் தான் தீர்ப்பு தருவார்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய அபத்தம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தொலைக்காட்சியினுடைய விவாதங்களிலே பேசி கொண்டிருக்கிற போது ஒருத்தன் கேட்குறான், அப்போ உங்கள் சட்டங்களை சொல்கிறதுக்கெல்லாம் முஸ்லீம் நீதிபதி தான் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? நீதிபதிகள் எல்லோரும் முஸ்லீம்களாகத்தான் இருக்க வேண்டும் எதிர்பார்ப்பீங்களா? அப்போ தான் நீங்கள் இதை கேட்பீங்களா? வேற ஒருத்தர் நீதி கொடுத்தா கேட்க மாட்டீங்களா? எதிர்கேள்வி கேட்கிறார். நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீதிபதி யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு எந்த சட்டத்தின் அடிப்படையிலே அவர்கள் தீர்ப்பை தருகிறார்கள் என்பதை தான் நாம் பார்க்க வேண்டும். முஸ்லிம்களுக்கென்று தனியார் சட்டங்கள் இருக்கிறது, முஸ்லிம் சமூகத்திற்கென்று தனியார் சட்டங்கள் இருக்கிறது. அதை படித்திருக்க வேண்டும். அவர் அதிலிருந்து பார்த்துதான் தீர்ப்பு தர வேண்டுமே தவிர அவர் இஷ்டத்திற்கு அவர் பின்பற்றக்கூடிய மத நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர் தீர்ப்பை தருகிற போதுதான் மிகப்பெரிய கேவலம் உண்டாகிறது. அயோத்தியில மசூதியை இடிச்சிட்டாங்க, அவங்க விரும்புகிற மாதிரி ஆலயத்தை கெட்டியாச்சு, ஆனாலும் தோத்துட்டாங்க. என்ன நடந்தது தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அளித்த பேட்டியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுக்கு இந்த ஆலயம் யாரின் பேரில் கெட்டப்பட்டதோ அவரின் மீது கோபம் இல்லை. என் சொந்த நிலம், என் வீடு, என்னுடைய கடை,
ஏன் தோட்டம் ஆலயத்தை பெரிசாக்குறங்கிற பேரில் சம்பந்தமே இல்லாமல் எங்கள்கிட்ட இருந்து இந்த அரசாங்கம் பிடுங்கிக்கிச்சு, இவங்களுக்கு எப்படி நாங்கள் வாக்களிப்போம் அப்படின்னு கேட்டாங்க. உழைச்சவனுக்கு தான் தெரியும், அந்த நிலத்தை வச்சு பாதுகாக்கிறவனுக்கு தான் தெரியும், அந்த நிலத்தில் வாழ்ந்துக்கிட்டு தெரியும். அவனுடைய நிலம் பிடுங்கப்படுகிற போது அவனுடைய உயிரோடு அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை பிடுங்குவதை போன்று உண்டான வலி ஏற்படும். அதனால் தான் நாங்கள் தோற்கடித்தோம் என்று அயோத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம்கள் அல்ல, மற்றவர்கள் சொன்ன பேட்டியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுபோன்றுதான் இஸ்லாமியர்களுடைய நிலங்களை இபாதத்தாக நாம் நினைக்கக்கூடிய இந்த வக்ஃபின் சொத்துக்களை பிடுங்குவதற்கான சட்டங்களை ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் தோற்று போவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆடு மாடு கோழிலாம் நம்ம சாப்பிட்றோம், அறுத்து தானே சாப்பிட்ணும். யாரா ஒருத்தர் வந்து அறுக்காமல் நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னால் நம்ம ஏற்றுப்போமா? அது ஒரு இபாதத் இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும் ஒரு இபாதத். இந்த விஷயங்களிலே பேசுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இஸ்லாமிய சட்டங்களுடைய அடிப்படையிலே, இந்திய அரசியல் சாசனம் தந்திருக்கக்கூடிய உரிமையின் அடிப்படையிலே முஸ்லிம்கள் காலம் காலமாக தன்னுடைய சொத்துக்களை பாதுகாப்பார்கள் என்பது எந்த சந்தேகம் இல்லை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தேசத்திலே